தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேற்று நம்ம ECMF மாடல்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் மாடலில் அப்டேட் ஆகியிருக்கு. மாதாந்திர வானிலை படங்கள் அப்டேட் ஆகியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கலாங்கிற ஒரு கணிப்புகளும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை நல்லதாகவே இருக்க போகிறது. ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல மழை பதிவாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதேபடி பார்க்கும்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2021 வருடத்தோட நல்ல ஒரு மேட்சிங் அதிகமாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவான அந்த வருடங்களோடு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒத்து போகிறதுனால இந்த வருடம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறை இல்லாமல் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக தென்படுகிறது. இதில் அதிகபட்சமாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவிலேருந்து நம்மளுடைய தமிழ்நாடு வரைக்கும் ஒரு பரவலான மழை பதிவாகிறோம். நீங்கள் முதல்ல பார்க்குற இமேஜ் பார்த்திங்கன்னா 2021 கீழே நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா 2025 இந்த வருடம் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு கணிப்புகளுடையது. இந்த ரெண்டு இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் நல்லா பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ஐஓடின்னு சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய கடல் வெப்பநிலையானது 2021 எந்த நிலைமையில் இருந்தோ அதே இதில் தான் இப்போ இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னோம்னா தமிழக கடல் பகுதியிலும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வடகிழக்கு காற்று வீசும்போது அந்த காற்றில் ஈரப்பதம் இருந்தாலே கடல் பகுதிக்கு வரும்போது மழை மேகங்களை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு பருவக்காற்று காரணமாக ஏற்படக்கூடிய மழையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது. இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையும் பின்மழை இருக்குது. அதாவது ஜனவரி மாதமும் நம்ம வடகிழக்கு பருவமழை வரை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது 2021 அதே போல் தான் இருந்தது. 2022 பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பிட்ட 18 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவானது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருடமும் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே போல் நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் ஆந்திரா மற்றும் தமிழகத்தை ஒட்டி தான் நகரக்கூடும். அதனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குங்கிறது நம்மளுடைய கணினி சார்ந்த கணிப்புகளுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான நியூஸ், ஒரு நல்ல செய்தியாக கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 10-15 நாட்கள் செல்ல நமக்கு இன்னும் ஓரளவுக்கு தெளிவுகள் தெரிய வரும். இந்த நேரத்தில் இந்த மாவட்டங்களுக்கு மழை அதிகமாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களுக்கு, குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அதிகமாகவே இருக்குது. ஒரு மழை அதிகமாகவே பெய்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நம்ம சைட்லேருந்து அப்டேட் வடகிழக்கு பருவமழை பற்றி தரப்படும். இந்த ஒரு வானிலை தகவல்கள் 30 முதல் 20% மாற்றத்திற்கு உரியது. அதனால் நாட்கள் செல்ல இன்னும் நமக்கு தெளிவான வானிலை தகவல் தெரிய வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.